முருகன் வந்து இந்த வண்டியில் போயிட்டு இருந்தாங்க, கொண்டு போயிட்டு இருந்தாங்க. வாங்கலான்ட்டு சும்மா பார்க்குறதுக்கு அழகாக இருந்ததுன்ட்டு முருகன் வந்து வாங்கலான்ட்டு வாங்கினேன். வாங்கும்போது சிவன் இருந்தாங்க, இங்கே இருந்தாங்க. ஏன் இந்த பாருங்க, சிவன் சிலை இருந்தது. இது வாங்கலான்னு தம்பி கேட்டாங்க. நான் சிவன் வைக்கக்கூடாது அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தேன் நான். சரி வாங்குவான்ட்டு அது எப்படி வாங்கினே எனக்கே தெரியல, வாங்க வச்சுட்டாங்க. இது வந்து இவங்க வந்ததுலேருந்து தான் நான் வந்து நல்லா இருக்கிறத காரணமே, உயிரோடு இருக்கிறதுனா அது இவங்கனால தான். இன்னைக்கு இருக்கிற காரணம் வீட்டில் அவ்வளோ ஒரு இது. ஏன்னா புகுந்த வீட்டில் வந்து என்னை அவ்வளோ ஒரு சரி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. முன்னேற்றத்துக்கே வரக்கூடாது. மாமியும் சரி, நங்கையாவும் சரி, ஒரு அந்த 3 பேர் இருந்தால் என்னை வந்து சதி நினைக்கிறது, நான் முன்னேற்றத்துக்கே வரக்கூடாது. கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து இது நாள் வரலாம் எந்த ஒரு சாதனையை படைக்கணுன்னாலும் முடியறதில்ல. ஏன்னா வந்து அம்மா வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணதே கிடையாது, இருந்ததே கிடையாது, எந்த ஒரு தோல்வி அடைஞ்சது கிடையாது. ஆனால் மேரேஜ் ஆனதுலேருந்து தான் இந்த மாதிரி ஒரு எத்தனையோ பிஸ்னஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆயில் வாங்கிட்டா பிஸ்னஸ் யாரையும் என்னென்ன தொழில் பண்ணணுமோ அத்தனையும் பண்ணி குழந்தையில 1 மாதம் குழந்தையிலேருந்து நான் வளர்த்தி அந்த வளர்த்தேன். யாரும் சோறு சாப்பாடு விட்டு அம்மாவோ யார் சொந்தம் வந்து கெஸ்ட்டு வீட்டுக்கு நான் விட்டு வளர்த்த கிடையாது. அந்த அளவுக்கு இருந்து இந்த வளர்த்தி வந்துட்டுமே அவங்க நல்ல பேர் வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நல்லவங்களாட்டமே, நல்லவங்கன்னு சொல்ல முடியாது, நல்லவங்க யாரும் பண்ணுறாங்களாம், நல்லது செய்கிறாங்களா கெட்டது செய்கிறாங்களான்னு அந்த நல்லது செய்யறதால அவங்க கெட்டது செஞ்சாலும் சரி அவங்க செஞ்சவாக அவங்களோட போயிட்டு போகுதுன்னு நான் அத்தனை தெரிஞ்சுக்கிட்டு குடும்பத்தை ரன் பண்ணிட்டு வந்தாலுமே முடியாத அளவுக்கு சரி நினச்சிட்டே தான் இருக்கிறாங்க. எனக்கு முன்னேற்றத்துக்கு ஏறதுக்கே ஓடுறது மாட்டேங்கிறாங்க. கடவுளோட ஆசீர்வாதம் என்னதான் சாப்பிட்டாலுமே மனசுல பிறந்துட்டோமே அப்படிங்கிறக்கோசரம் ஏதாவது பண்ணணுமேங்கிறக்கோசரம் முயற்சி பண்ணி மைண்டே ஒரு ஒரு பைத்தியம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளேயே கிடக்கணும், சாப்பாட்டுக்கும் வாங்கி கொடுக்கூடாது, எதையுமே வாங்கக்கூடாது, தொழிலும் செய்யக்கூடாது, ஒரு இதுவுமே பண்ணக்கூடாது, வீட்டில் ஒரு பிஸ்னஸே பண்ணாமல் வீட்டில் இருந்துகிட்டே பண்ணக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே அடக்கோழியா சின்ன வீட்டுக்குள்ளேயே கதவை அடைச்சி வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி ஜெயில் கேட்டு மாதிரி நான் இருக்கிறேன். வாழ்ந்துட்டேன், ஜெயில் கேட்டு மாதிரி தான் நான் வாழ்ந்துட்டேன். இனிமேல் அப்படித்தான் இருக்கிறேன். ஜெயில் கேட்டு கைதி மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் மாதிரி எதுவும் வாங்கிட்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. நம்மளும் போய் வாங்கக்கூடாது, வாங்கினாலுமே அத்தனை ஒரு சதி நினைக்கிறாங்க. எனக்கு கடவுளே இருக்கிறாங்களா எனக்கு தெரியல. கடவுளை நான் கும்பிட்டு நான் இன்னியுமே அந்த தெய்வத்தை தான் நான் வணங்குறேன். எத்தனையோ தெய்வத்தை நான் எந்திரிச்சு தூக்கத்தை